Taste the Daily. கிருஷ்ணகிரியில் தனியார் நிறுவன பேருந்து மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய 3 பேர் சிக்கினர். கடந்த மாதம் பாலக்குடி பகுதியில் தனியார் நிறுவன பேருந்து மோதியதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். இதற்கு பழி தீர்க்க ராயக்கோட்டை சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் நிறுவன பேருந்து மீது பாலக்குடி பகுதியைச் சேர்ந்த 2 பேர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசினர். இதில் தனியார் நிறுவன பெண் ஊழியர் காயமடைந்த நிலையில் நாட்டு வெடிகுண்டு வீசிய 2 பேர் மற்றும் நாட்டு வெடிகுண்டு விற்பனை செய்த நபர் உள்ளிட்ட 3 பேர் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு சர்வசாதாரணமாக நாட்டு வெடிகுண்டுகள் கிடைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி பேரூராட்சியில் பொறுப்பு செயல் அலுவலர் பணிக்கு முறையாக வராததை கண்டித்து கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரி வசூல், சான்றிதழ் பணிகள் உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய கவுன்சிலர்கள் கூட்டங்கள் முறையாக நடைபெறாததால் சாலை, குடிநீர், தெருவிளக்கு பணிகள் முடங்கியதாகவும் தெரிவித்தனர். விடியாத ஸ்டாலின் அரசு நிரந்தர செயல் அலுவலரை நியமிக்க வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தால் பல்வேறு பணிகளுக்காக பேரூராட்சிக்கு வந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள சித்த மருத்துவமனையை இடமாற்றம் செய்வதற்கு நோயாளிகள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் செயல்படும் சித்த மருத்துவமனை வளாகத்தை மாநகராட்சி அலுவலக பார்க்கிங்காக மாற்றுவதால் சித்த மருத்துவமனை பிரிவு வேளம்பாளையம் பகுதிக்கு மாற்றப்பட உள்ளது. இதனால் சித்த மருத்துவம் பார்க்க வரும் மக்கள் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையின்றி இருக்கும் விடியாத திமுக அரசின் மாநகராட்சி மேயருக்கு கண்டனம் எழுந்துள்ளது. எங்களுக்கு இந்த சித்த மருத்துவம் இங்கேயே இதே இடத்துலதான் வேணும்னு நாங்க கேட்கறோம். வாரக்கும் பஸ் வசதி இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குனது தலைக்கே பக்கத்துல பார்த்துட்டு போய்க்குவோம். அதனால வேற இடத்துல மாத்தினா இந்த மாதிரி சௌகரியம் வராதுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சுங்குவார் சத்திரம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் கீழ் சாலையில் கழிவுநீர் வழிந்தோடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்புகள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் காரணமாக கடும் துர்நாற்றமும் வீசுவதால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாவதுடன் நோய் தொற்று அபாயமும் ஏற்பட்டுள்ளது. விடியாத ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கால்வாய் அமைத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பலரும் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் அருகே இருசக்கர வாகனங்கள் மோதிய விபத்தில் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். சிவகங்கை மாவட்டம் பரளை பகுதியைச் சேர்ந்த ராஜதுரை என்பவரது இருசக்கர வாகனமும், சிக்கல் பகுதியைச் சேர்ந்த நிதிஷ் பாண்டியன் என்பவரின் இருசக்கர வாகனமும் செய்யது அம்மாள் பொறியியல் கல்லூரி அருகே நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் நிதிஷ் பாண்டியனுடன் பயணம் செய்த அவரது தம்பி தமிழரசன் படுகாயம் அடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சாலை விபத்துக்களை தடுக்க விடியாத திமுக அரசு போதிய நடவடிக்கைகளை எடுக்காததால் இதுபோன்ற உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பூங்காக்கள் உரிய பராமரிப்பின்றி புதர்மண்டி காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட 21 வார்டுகளில் உள்ள 117 பூங்காக்களில் 42 பூங்காக்களை விடியாத திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் பூங்காக்கள் முற்றிலும் பாழடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் பூங்காக்கள் புதர்மண்டி காணப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். விடியாத திமுக அரசு மக்கள் வரிப்பணத்தில் அமைக்கப்பட்ட பூங்காக்களை முறையாக பராமரிக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த திமுக ஆட்சியில் அதை சுத்தமாக பராமரிக்கிறதை விட்டாங்க. எல்லாமே சேதம் அடைஞ்சு போயிருது. இப்போ பின்னாடி பூங்கா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே சேதமடைஞ்சு போயிருக்கு. அதை போன நகரமன்ற கூட்டத்தில் ஒரு கேள்வி எழுப்பணும். ஏன் பூங்காக்கெல்லாம் நீங்கள் பராமரிக்கணும்னா 1.5 வருஷமாக டெண்டரே விடலன்றாங்க. ஒரு இவ்வளோ பெரிய நகராட்சி நோக்கம் கோடி கணக்கில் செலவு பண்ணுறாங்க. 1.5 வருஷமாக பூங்காவை பராமரிக்காமல் இருக்காங்க. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்படுறாங்க. உடனடியாக இந்த விடியா திமுக அரசு இதை கவனித்து உடனே பூங்காக்கெல்லாம் சரி பண்ணி தரணும்னு கேட்டுக்கிறோம். வீடற்றவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் கோவை ஆட்சியர் அலுவலகம் எதிரே மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் வன உரிமை சட்டத்தினை முழுமையாக அமல்படுத்த வேண்டும், வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த போராட்டத்தில் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யாத திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருப்பூர் பூ மார்க்கெட் அருகே குப்பைகளை கொட்டும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பூ வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட மாநகராட்சி பூ மார்க்கெட் இயங்கி வருகிறது. இதன் அருகே திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து பெறக்கூடிய குப்பைகளை கொட்டி வருகின்றனர். இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக கூறி பூ வியாபாரிகள் திறனற்ற திமுக அரசின் மாநகராட்சிக்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி பூ மார்க்கெட் கடந்த 3 வருடமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு குப்பை 6 மாதமாக இங்கே குப்பை இருக்கிறது. குப்பை வந்து பூ மார்க்கெட் குப்பை மட்டும் இங்கே இல்லை. இங்கே வந்து வேறு மாமிச கழிவு, கோழி கழிவு, இதர கழிவுகள், காய்கறி கழிவு, இப்படி எல்லா குப்பைகளும் கொண்டு வந்து கொட்டி 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 கிட்டத்தட்ட எவரெஸ்ட் சிகரத்தை அளவு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இந்த குப்பையினுடைய நாத்தம் எங்களால் வியாபாரம் செய்ய முடியறதில்ல. எங்கள்கிட்ட பூ வாங்க யாரும் வர்றதில்லை. நாங்கள் எப்படி மாநகராட்சிக்கு வாடகை கட்டுறது? நாங்கள் வாடகை கட்ட முடியாது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சூடாமணிபுரத்தில் அதிமுக ஆட்சியில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட 4 பூங்காக்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பராமரிக்கப்படாததால் சிதிலமடைந்துள்ளன. இப்பூங்காக்களில் கழிவறைகள் முற்றிலும் சேதமடைந்தும், புதர்கள் மண்டியும், மின் விளக்குகள் எரியாமலும், விளையாட்டு சாதனங்கள் உடைந்தும் காணப்படுவதோடு பாம்பு, விஷப்பூச்சிகள் நடமாட்டம் காரணமாக குழந்தைகள், பெண்கள் இப்பகுதிக்கு வர இயலாத சூழல் உள்ளது. திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய பூங்காக்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என குடியிருப்போர் நலசங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இன்றைக்கி வந்து அம்மா உணவகம் எப்படி வந்து மெயின்டெனன்ஸ் இல்லையோ அதே போல் தான் இந்த அம்மாவால் கொண்டு வரப்பட்ட இந்த பூங்காக்களும் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த திமுக அரசு. அவங்க காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த பூங்காக்களுக்கு வந்து சரியான மெயின்டெனன்ஸ் கிடையாது, லைட் கிடையாது. மொத்தம் 4 பார்க் இருக்குது. இந்த பார்க்கு 4மே எந்த விதமான மெயின்டெனன்ஸும் இல்லாமல் ரொம்ப மோசமான நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. எந்த பார்க்லேயுமே பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள அந்த நேம் போர்டு எல்லாமே கீழே விழுந்து சேகாரமாகி பார்க்கோட நம்பர் என்ன, பார்க் என்னங்கிறே தெரியாத சூழலில் இருக்குது. அதுபோக பார்க்குகளுக்குள்ள புல் புதர் மண்டி கிடக்கு. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியம் சின்னமண்டலி ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கியுள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. துர்நாற்றம் மற்றும் கொசு தொல்லையால் மாணவர்கள் அவதியுறுவது மட்டுமல்லாமல் வகுப்பறைக்குள் விஷ ஜந்துக்கள் வரும் அச்சமும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மாணவர்களின் பெற்றோர்கள் விடியாத ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் அசம்பாவிதம் ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். 3 நாள் முன்னாடி என்னோடய தம்பி குழந்தைங்க தான் படிக்கிறான். ஜுரம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி என்ன போய் பாருன்னு சொன்னாங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஸ்கூலில் எங்கன்னா கொசு விசு கடி தான் கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னாங்க. வந்து பார்த்ததில் இங்கே ஃபுல்லாகவே தண்ணி வந்து நிற்கிது. இங்கே வந்து கேட்டதுக்கப்புறம் மிஸ்ஸு ஹெட்மாஸ்டர்லாம் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து செக் பண்ணதில் ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சுவர் எல்லாமே வீக்காக இருந்து தண்ணி உள்ளே வந்து எல்லாமே தண்ணி ஃபுல்லாகவே இந்த ஸ்கூல் ஃபுல்லாகவே நிற்கிது. அதிகமாக அது இல்லாமல் வேறு பாம்புங்க வேறு நிறைய இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றங்கரையில் 5 நாட்களுக்கு முன் மாயமாகியதாக கூறப்பட்ட முதியவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. பெரியமலையாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த 83 வயது முதியவர் கண்ணையன் கடந்த 5 நாட்களுக்கு முன் வீட்டை விட்டு வெளியேறி காணாமல் போனது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் வீராங்குப்பம் பாலாற்றில் முதியவர் கண்ணையனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே சாலை விபத்தில் இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஈசூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் கயப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அவர் ஜேசிபி வாகனம் மோதி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி கிராம மக்கள் சூனாம்பேடு தோடுப்பேடு சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேட்டதுக்கு பக்கத்தூர்ல இருக்கிற ஜேசிபி வண்டி தான் ஆக்சிடென்ட் ஆக்கிடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க தெரியாம நடந்துச்சுன்னு சொன்னாங்க. தெரியாம நடந்தவங்க இவனை அங்கேயே விபத்துக்குள்ளாக்கிட்டு ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிருக்கணும், இல்ல ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அந்த பையனை காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்கணும். எதுவுமே பண்ணாம அவனை தூக்கி ஓரம் கட்டிட்டு அவனுக்கு ஃபுல்லா ரெயின் கோட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை ஸ்டாண்ட் போட்டு விட்டுட்டு அவன் கழுத்துல இந்த செயின் எல்லாம் எடுத்துக்கின்னு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றங்கரையில் 5 நாட்களுக்கு முன் மாயமாகியதாக கூறப்பட்ட முதியவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. பெரியமலையாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த 83 வயது முதியவர் கண்ணையன் கடந்த 5 நாட்களுக்கு முன் வீட்டை விட்டு வெளியேறி காணாமல் போனது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் வீராங்குப்பம் பாலாற்றில் முதியவர் கண்ணையனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே சாலை விபத்தில் இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஈசூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் கயப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அவர் ஜேசிபி வாகனம் மோதி உயிரிழந்தார்.
இதையடுத்து அவரது குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி கிராம மக்கள் சூனாம்பேடு தோடுபேடு சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேட்டதுக்கு பக்கத்தூர்ல இருக்க ஜேசிபி வண்டி தான் ஆக்சிடென்ட் ஆக்கிடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க தெரியாம நடந்துச்சுன்னு சொன்னாங்க. தெரியாம நடந்தவங்க இவனை அங்கே விபத்துக்குள்ளாக்கிட்டு ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிருக்கணும், இல்ல ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அந்த பையனை காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்கணும். எதுவுமே பண்ணாம அவனை தூக்கி ஓரம் கட்டிட்டு அவனுக்கு ஃபுல்லா ரெயின் கோட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை ஸ்டாண்ட் போட்டு விட்டுட்டு அவன் கழுத்துல இந்த செயின் எல்லாம் எடுத்துக்கின்னு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க.